ஓகே, நாளைக்கு வந்து ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் அட் இமாச்சல் தரம்ஷாலா. தரம்ஷாலால நடக்க போகுது. நல்ல பேட்டிங் கிரவுண்டு. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த மேட்ச் பத்தி இனிஷியல் தாட்ஸ். ரேவந்தே ஸ்டார்ட் பண்றோம். ரொம்ப நேரமா அவருக்கு டைம் கிடைக்கும். அதான் ப்ரோ, எனக்கு ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் அட் தரம்ஷாலா. வென்யூ தரம்ஷாலா தானே? ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 பேர் நடக்கும்போது ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வின் அப்பதான். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கேப் கிடைச்சி தான் வின்னே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து சேசிங் சைடுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ப்ரோ. அன்னைக்கு வந்து மத்தியான கேமு விக்கெட் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த தடவை வரும்போது சேசிங் சைடு, இந்த நைட் கேம்ன்றனால சேசிங் சைடு டியூ ஃபேக்டர் அதெல்லாம் வரதுனால சேசிங் சைடுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. லைக் அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த 2 டீமுக்குமே ஒன்றும் லூஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. சும்மா டேபிளில் ஒரு கொஞ்சம் பெட்டர் பொசிஷனுக்கோ இல்லை சும்மா ப்ரைடுக்கோசரம் விளாட்றோம் அப்படின்ற மாதிரி தான் விளாண்டுட்டு போவாங்க. மற்றபடி வந்து ஆர்சிபிக்கு பஞ்சாப்க்கு ஒரு அவுட் சைட் சான்சஸ் இருக்கு. 3 வதப்பட்டாங்கன்னா என்ன ஆகுங்க? இல்ல எல்லாமே ஆக்சுவலி இன்னைக்கு இப்போதைக்கு அபிஷியலி ரூல் அவுட் ஆயிருக்கிறது எம்ஐ மட்டும். இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க, அவ்வளவுதான். இன்னைக்குதான் எம்ஐ ரூல் அவுட். நம்ம ரூல் அவுட் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் எம்ஐ ரூல் அவுட். நாளைக்கு தோக்குறவங்க ஒருத்தர் ரூல் அவுட் ஆயிடுவாங்க. நாளைக்கு 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ரூல் அவுட் தோக்குறவங்க. இல்ல ப்ரோ, நம்ம சும்மா அவுட் சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு இல்ல, அவங்க வெளியே போயிட்டாங்க, நம்மளால ஒரு பதிவு பண்ண முடியாதுல, அதனாலதான் சொல்றேன். ஓகே, பண்ண முடியாது. சான்சஸ் கம்மின்னு சொல்லுங்க. சான்சஸ் கம்மின்னு சொன்னா அதை டிலே பண்றதுக்கு இல்ல. சான்சஸ் ரெண்டுமே ரொம்ப கம்மி தான். அவங்களுக்கே தெரியும் என்னதான் நல்லா விளாண்டாலும் இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டே வரணும். ஸோ சான்சஸ் ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரைடு கோர்ஸ் தான் விளையாடுவாங்க. நேற்று லாஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி ஜிடியில் எப்படி விராட் கோலியும் பாஃபும் ஒரு இன்டர்ன் காமிச்சாங்க, அந்த மாதிரி விளையாடுவாங்க. ஓ சாரி, அது வேற மேட்ச். அவங்க ஹோம் ஃபிக்சர்ஸ்ல. ஓகே, பாஃப் விராட் கோலியும் நல்ல ஃபர்ஸ்ட் விளையாண்டாங்க. அவங்களோட ஃபார்ம் கண்டினியூ ஆகும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, ராகுல் சைடும் நிறைய மேட்ச் உட்கார வச்சுட்டாங்க. அது அவங்க பண்ண பெரிய தப்பு. முன்னாடியே கொண்டு வந்துருக்கணும் அவரை. ஏன்னா அவர் கொண்டு வந்து சிஎஸ்கே கூட 2 மேட்சும் சூப்பரா போலிங் போட்டாரு. கேகேஆர் கூட நல்லா போட்டாரு அந்த 261 மேட்ச்ல. 261 மேட்ச்ல கூட கரெக்ட் 4 overs 33 runs என்னமோ தான் அந்த டஃப்பான பிட்ச்ல நல்லா போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் என்ன இன்டென்ட்ல எப்படி வருவாங்கன்னு தெரியல. யார் ஜெயிச்சாலும் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி ப்ரோ. ஓகே, இவங்க ஃபினிஷிங் டாட் சொல்லிட்டீங்களா இல்ல பிரபுக்கு போலாமா இல்ல கண்டினியூ பண்றதா? கண்டிப்பா இல்ல, அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய சேஞ்சஸ் அவங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும் பஞ்சாப். ஸோ அவங்க எதுவுமே பண்ணல. எல்லாமே கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்ததுனால இப்போ அவங்க காசு பண்ணுது அது. ஸோ பார்க்கலாம், கேஷுவலாக மேட்ச் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எனக்கு வேற தாட்ஸ் தோணல ப்ரோ இந்த மேட்ச் பற்றி. ஓகே பிரபு, நீங்க சொல்லுங்க, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும் மேட்ச் அண்ட் கேப்டன்சி பிக்ஸ்? ஸோ அதான் ப்ரோ, தரம்ஷாலாவில் வந்துட்டு லைக் நைட் மேட்சஸில் மோஸ்ட்லி செகண்ட் பேட்டிங் தான் நிறையா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் எந்த டீமாக இருந்தாலும் டாஸ் ஜெயிச்சா ஆப்வியஸாக பவுலிங் தான் போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு பெங்களூருக்கு ஒரு நல்ல எட்ஜ் கொடுப்பேன். ஏன்னா லைக் லாஸ்ட் மேட்ச் சின்னசுவாமி ஸ்டேடியத்திலே வந்துட்டு அரௌண்ட் ஜிடியை வந்துட்டு ஒரு 160 170 140 நினைக்கிறேன் 149 சம்திங்க்கு 147க்கு டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பவுலிங் கொஞ்சம் நல்லா இது பண்ணி வச்சிருக்கனால அவங்களுக்கு அந்த ஒரு எட்ஜ் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட்டு. அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லைக் இனிஷியலாக அந்த பவர் பிளேல வந்துட்டு கோலி டூப்ளசிஸ் ஆடினாங்க. போன மேட்சை வச்சு மட்டும் பேசக்கூடாது. வில் ஜாக்ஸ் நல்ல பேட்ஸ்மேன். ஸோ டிகே அவரும் நல்ல ஃபார்மில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது லைக் செகண்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா ஆர்சிபிக்கு நல்ல ஒரு எட்ஜ் இருக்குது. பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு என்ன சொல்கிறது, லாஸ்ட் மேட்சோட லாஸ் வந்துட்டு அவங்கள ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா லைக் 166 தான் டார்கெட்டு. அதை வந்துட்டு லைக் நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு அப்படியே ரேட்டில் ஆனது வந்துட்டு லைக் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு டிமாரலைசிங்காக இருக்கும். சேம் வே ஃபார் ஆர்சிபியும் ஒன்றும் வந்துட்டு ரொம்ப கன்வின்சிங் வின் இல்லை போன மேட்ச்சு. ரொம்ப வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அந்த மேட்சை எப்படி தோக்கலாம், 6 ஓவரில் 92 அடிச்சுட்டு அந்த மேட்சும் நாங்கள் தோற்று போவோங்கிற மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறமா ஏதோ டிகேவோட இதனால வந்துட்டு கடைசியாக இழுத்து பிடிச்சி ஜெயிச்சாங்க. அந்த மேட்சும் ரஷீத் கான் டிகேவை எடுத்திருந்தாருன்னா தெரில, மேபி லைக் அவங்களும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிருப்பாங்க.
பட் ஸ்டில் அவங்க பவுலிங் லாஸ்ட் மேட்ச் பெட்டரா இருந்திருக்கு, அவங்க பெட்டரா பண்ணியிருக்காங்கன்றனால ஐ வில் கோ ஃபார் ஆர்சிபி வின். அண்ட் கேப்டன்சி பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு கண்டிப்பா வில் ஜாக்ஸுக்கு போவேன். வில் ஜாக்ஸ் வந்துட்டு கண்டிப்பா லைக் லாஸ்ட் மேட்ச் ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ்னால நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாரு வில் ஜாக்ஸ். அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸா ராகுல் சகருக்கு தான் போய் ஆகும். எனக்கு தெரிஞ்சு லைக் ஸ்டாண்ட் அவுட் பவுலர் இந்த டீம்ல 2 டீம்ஸ்லயும் பார்த்தா ராகுல் சகரா தான் இருப்பாரு. ஸோ கண்டிப்பா ராகுல் சகரும் வில் ஜாக்ஸும் என்னோட கேப்டன்சி பிக்ஸ். அவ்வளவுதான் ப்ரோ என்னோட இனிஷியல் தாட்ஸ். ஆர்சிபி வில் வின் தி மேட்ச். ஓகே, ஆக்சுவலி வந்து நான் இப்போ 2-3 நாளா சொல்லிட்டு இருக்கிறதுலாம் இந்த ஸ்கிரிப்ட் லீக்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னன்னு தெரியல, ஸ்கிரிப்ட்லாம் சேஞ்ச் ஆயிருச்சு, மாறிட்டு இருக்கு. நேற்று வந்து ஒரு க்ளோஸ் கேம் தான், ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான் கொடுத்தேன். எல்எஸ்ஜி மேபி வின் பண்ணி, நான் என்ன சினாரியோவில் சொன்னேன்னா சப்போஸ் இன்னைக்கு எல்எஸ்ஜி வின் பண்ணுறாங்கன்னா எஸ்ஆர்எச் அடுத்த 2 மேட்சும் ஜெயிக்கணும். அதில் லாஸ்ட் லீக் மேட்ச் பஞ்சாபோட ஆடுறாங்க. ஸோ பஞ்சாப் மேட்ச்சில் இந்த நெட் ரன் ரேட்டோட ஜெயிச்சா அவங்க குவாலிஃபை ஆகலாம் அப்படிங்கிற சினாரியோவில் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வேற மாதிரி ஒரு அவங்க பார்க்கறதுக்கு எப்படி தெரியுறாங்கன்னா 3 out of 3 வின் பண்ணி நான் டாப் 2க்கு காம்பீட் பண்ண போறேங்கிற மாதிரி தெரியுறாங்க அவங்கள பார்க்கறதுக்கு. ஏன்னா ஆர்ஆர் வந்து லாஸ்ட் சீசன் மாதிரி அந்த கிளிம்சஸ் காட்டிட்டு இருக்காங்க. க்ளோஸ் மேட்சஸ் விடுறாங்க, செகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல டிஃபீட்ஸ் பார்க்குறாங்க. ஸோ ஏதாவது நடந்துருமோன்ற அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும் 2 பேக்-to-பேக் லாஸால. அதனால என்னன்னு தோணுது, ஆனால் எனக்கு ஆக்சுவலி ஆர்சிபி வின் பண்ணணும் தான், ஆனால் நான் பஞ்சாப் வின்க்கு தான் போறேன் நாளைக்கு. ஏன் அப்படிங்கிறேன்னா ஆர்சிபி வந்து கொஞ்சம் லீட்டெல்லாம் தெரியுறாங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க ஃபார்மை பார்க்கறதுக்கு. இப்படியே வந்தாங்கன்னா இப்போ ஒரு மேட்ச் சோத்தாங்கன்னா அந்த புஷ்னு போகும். அடுத்த மேட்ச் டீம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், என்ன ஏது பார்க்கலாம், வேற யாருக்காவது சான்ஸ் கொடுக்கலாமா, நம்ம டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு போவாங்க. நாளைக்கு மட்டும் வின் பண்ணாங்கன்னா இன்னும் 2 மேட்ச் இருக்கு, 2 மேட்ச் அடிக்கணும். அடுத்து டிசி கூட யாரு கூட ஆடுறாங்க எக்ஸாக்டா தெரியல எனக்கு. சிஎஸ்கே கூட இருக்க மேட்ச் வந்து உதைக்கணும், டிசி உதைக்கணும்னு நினைப்பாங்க. அது ரெண்டுமே வந்து பிளே ஆஃப்க்கு சான்சஸ் ஹையா இருக்க டீம் ரெண்டுமே. ஸோ அதை ஏதாவது அப்செட் பண்ணி விட்டுற போறாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் வருது அவங்க ஃபார்மை பாக்குறப்ப. ஸோ மேபி நாளைக்கு பஞ்சாப் வின் பண்ணாலே பெட்டர் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இன்னைக்கு வின் பண்ணாலும் அடுத்த ஏதாவது மேட்ச்ல காலி ஆயிடுவாங்க. அண்ட் அவங்க எஸ்ஆர்எச்சோட வேற ஆட போறாங்க. இன்னொன்று என்னன்னா பஞ்சாப்ல அசுதோஷ் வந்து ஒரு 3-4 மேட்சா ஃபெயிலியரா இருக்காரு. ஸோ நாளைக்கு அந்த லெக் ஃபேக்டர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் பேட்டில் நல்லாவே. அண்ட் சஷாங்கும் பெரிய நாக் இல்லை, லாஸ்ட் ஒரு மேட்ச் வந்து 36 அடிச்சாரு, லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆயிட்டாரு. ஸோ சஷாங்க் அசுதோஷ் திருப்பி ஏதாவது ஃபயர் அப் பண்ணலாம். இல்லை சாம் கரனுமே வித் த பால் ஏதாவது பண்ண சான்ஸ் இருக்கு, கேப்டனா இருக்காரு, ஏதாவது கேப்டன்ஸ் நாக்கோ வித் த பாலோ பண்ண சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க 2 பேர் பிக் பண்ணோம் அப்படின்னா விராட் கோலி விட முடியாது. ஒரு 50 லோடிங் தான் நினைக்கிறேன் விராட் கோலி பேட்ல இருந்து. அண்ட் வில் ஜாக்ஸ் அவருக்கு பவுலிங்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது 2 தான். ஃபைனல் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லை ஃபினிஷ் பண்ணுங்க. அதான் ப்ரோ, ஆக்சுவலி லைக் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சஸ் அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிள் அந்த லிஸ்ட்டுக்கு போயிட்டாங்க, பிளே ஆஃப் மோஸ்ட் ப்ராபபிள். சிஎஸ்கேவும் வந்துட்டு இன்னொரு வின் பண்ணாங்கன்னா அவங்களும் வந்துட்டு கண்டிப்பாக டேபிளில் ஒரு கம்ஃபர்ட் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த 4th பொசிஷனுக்கு தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்பாட்டு. ஏன்னா லைக் லுக்கிங் ஆன் டு எஸ்ஆர்ஹெச் ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க டாப் 2 கம்பீட் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி லைக் அந்த அவுட் சைட் சான்சஸ் இருக்கிற டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பஞ்சாப், டிசி, ஆர்சிபி இவங்க 3 பேரும் வந்துட்டு லைக் ஏதாவது ஒரு டீமை வந்துட்டு அப்செட் பண்ண போகிறாங்க. அது எந்த டீம் தெரியல. ஏன்னா சிஎஸ்கேவோட சான்ஸும் இருக்குது அப்செட் ஆகிறதுக்கு, எஸ்ஆர்ஹெச்சுக்கும் வந்துட்டு பஞ்சாபோட ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் ஸ்டில் வந்துட்டு என்ன சொல்கிறது, இவ்வளோ 57-58 மேட்ச் ஆயிடுச்சு, ஸ்டில் ஒரு டீம் கூட இன்னும் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகலை. ஸோ அதான் லைக் ஐபிஎல் எப்போவுமே ஒரு டஃப்பான டோர்னமெண்ட்டாக இருக்கும். நாளைக்கு ஆர்சிபி வின் ஏன் சொல்கிறேன்னா லைக் அவங்க பவுலிங் அட்டாக் நல்லா இருக்குது. ஸோ அந்த பவுலிங் அட்டாக்கை வச்சு பஞ்சாபை வந்துட்டு ரேட்டில் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக லைக் ஆர்சிபி தான் வின். ஸோ அதுக்கு தான் நான் போகிறேன். அதான் என்னோட ஃபைனல் தாட், ஆர்சிபி வின் நாளைக்கு. ரேவந்த் மியூட்ல இருக்கீங்க. நான் வந்து 50-50 சொல்லுவேன் ப்ரோ. சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பஞ்சாப்க்கு நல்ல சான்ஸ் இருக்கு. மிடில் ஆர்டர் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா ஹப்சிமரன் சிங்கும் நல்லா தான் விளையாடுவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 50-50 தான். சேசிங் டீமுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வாட்டி ஒரு நிமிஷம் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். பஞ்சாப் இந்த வாட்டி 5 ஹோம் கேம் விளையாடி 1 தான் வின் பண்ணியிருக்காங்க. 4 ஹோம் கேம் உதப்பட்டிருக்காங்க. நாளைக்கு ஹோம் கேம் கண்டினியூ பண்ணுங்க.
அவங்க இன்னும் தரம்சாலால வின்னே பண்ணல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் தரம்சாலா விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால 3 மேட்ச் முல்லன்பூர்ல விளையாண்டாங்க. சொல்லுங்க ரேவன். அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து இதே 50-50 சான்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து இவங்க சேஸ் பண்ணாங்கன்னா, பஞ்சாப் சேஸ் பண்ணாங்கன்னா கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. பிளஸ் பஞ்சாபோட பவுலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் பவுலர்ஸ் தான் பெங்களூரோட, நல்ல பவுலர்ஸ் தான் பெங்களூரோட. எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, ரபாடா வந்து ஒரு மேட்ச் வின்னிங் பவுலரா இந்த வருஷம் இல்லையோன்னு எனக்கு தோணுது. பத்திரானா பும்ரா மாதிரி அந்த ஒரு லிஸ்ட்ல இவர் வரமாட்டேங்கிறாரோ, அந்த ஒரு ஒரு கீ ஃபேக்டரா இருக்க மாட்டேங்கிறாரோ. ஒரு ஆப்போனன்ட்க்கு வந்து அண்டர் யூட்டிலைஸ்ட் இல்ல ப்ரோ, கரெக்ட்டா யூஸ் பண்ணல ப்ரோ. ஆக்சுவலா இல்ல கரெக்ட்டா யூஸ் பண்ணல ஏரியா இல்ல. அது அப்படி ஒண்ணு இல்ல. சாரி ரேவன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலி உங்கள தான் நிறைய இன்டர்வியூ பண்ணுங்க. அதான் இப்போ நான் என்ன சொல்றேன், ஏன்னா நீங்க நிறைய கேப் குடுக்குறீங்க நடுவுல, அதுல பூந்துறோம். அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ பத்திரானா பும்ரா அப்புறம் வந்து ஹர்ஷித் ராணா இவங்கெல்லாம் எப்படி ஒரு கீ பர்ஃபார்மரா இருக்காங்களோ அதே மாதிரி தான் டெல்லிக்கு நல்லா இருந்தார். அவரு டெல்லிக்கு நல்லா தான் பண்ணாரு. ஸோ ஆனால் இங்கே இப்போ லாஸ்ட் 2 சீசனாக பார்க்கும்போது அந்த ஒரு ஓகே ஒரு கீ பிளேயர் இப்போ ரபாடா வந்துட்டாரு அப்படின்னு ஒரு ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு ஓவர் பார்த்து விளையாண்டுறணும் அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரோ எனக்கு தோணுது. வேற வந்து பார்த்தீங்கன்னா பத்திரானாவும் பும்ராவும் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நல்லா பண்ணிருக்கும் போது. ஹலோ கேக்குது நடுவுல ஸ்டக் ஆயிட்டீங்க. ஐயோ கட்டே ஆயிட்டாரு நினைக்கிறேன். ஆக்சுவலி நெட்வொர்க் வீக்கா இருக்கு. சார்ஜ் இல்லையோ நம்ம கரெக்ட். ஃபோன் ஐ மீன் லைக் லேப் ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப நம்ம ஃபினிஷிங் தாட்ஸ் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாமா? வராரு சார்ஜ் போட்டுருக்காரு. ரேவந்த் இருக்கீங்களா? ஓகே, நான் ஆக்சுவலி அதனாலதான் பஞ்சாப் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆர்சிபி ரொம்ப நல்லா தெரியுறாங்க இப்ப பாக்குறதுக்கு. லேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவங்க மேபி ஒரு நல்ல இவ்வளவு நாள் டோர்னமெண்ட்ல நல்லா பண்ணியிருக்க டீம்ஸ் எல்லாம் அப்செட் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் என்ன சொல்றது, ஒரு இன்னொரு 5 கேமும் வின் பண்ற அளவுக்கு ஒரு பவுலர்ஸ் இருக்காங்களா அவங்க கிட்டன்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதுக்காகவே அவங்க லூஸ் பண்ணா பெட்டர்னு தான் தோணுது எனக்கு. ரேவன் ஃபைனல் தாட் சொல்லுங்க, முடிச்சுக்கலாம், ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. அதான் ஸோ என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா வந்து 50-50 ஆர்சிபி ப்ளஸ் ஆர்சிபி பஞ்சாப் கொடுக்குறேன். சேசிங் டீம் வந்து நல்லாவே வின்னிங் சான்ஸ் நல்லாவே இருக்கும். ஏன்னா சின்ன கிரவுண்டுன்றதுனால நைட் கேமு. ஸோ அவங்க வேறு டியூ ஃபேக்டர் வந்து கீ பாயிண்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து சேசிங் டீம் வில் வின். ஆர்சிபி ஒரு பர்டிகுலர் டீம் கூட சேசிங் டீம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கேப்டன்ஷிப் அதுல எல்லாருக்குமே எந்த டிஃபரெண்ட் ஒப்பீனியனும் இருக்காது. எல்லாருமே சேசிங் டீம் வின் பண்ணனும் தான் நினைப்போம். இந்த டாஸ் பவுலிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓவர். ஓகே, கேப்டன்சி பிக் சொல்லுங்க. கேப்டன்சி வந்து நான் ஃபேப் டி பிளேசிஸும் ராகுல் சகரும் போறேன். ஓகே, வேற ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல அதான் ப்ரோ, டாஸ் வின் பண்ணீங்கன்னா மேட்ச் வின். யார் பவுலிங் போடுறாங்களோ அவங்க தான் பாப்போம். லெட்ஸ் see. ஓகே, நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சோட நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், குட் நைட்.